வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நம் நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை நாம எப்படி கொண்டாடணும், ஏன் அப்படி கொண்டாடணும், எப்படி கொண்டாடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போ நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம இந்த விஷயங்களை 4 டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை பூஜை பண்ணிட்டு அவரை ஏன் எடுத்துன்னு போய் நீர்ல கரைக்கணும் அப்படின்றத பத்தியும், அதுக்கு அடுத்தது இதனால ஏதாவது பொல்யூஷன் ஏற்படுமா, மண் விநாயகர் எடுத்துன்னு போய் தண்ணியில கரைக்கனால ஏதாவது பொல்யூஷன் ஏற்படுமா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையா அப்படின்றத பத்தியும், அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த விதை விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஏமாற்று வேலை ஒன்று நடந்துட்டு இருக்கு, அது ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பத்தியும், அதை செய்வதனால் என்ன கெடுதல் அப்படின்றத பத்தியும், அது ஏன் ஆகம விதிகளுக்கு எதிரானது அப்படின்றத பத்தியும், அதற்கு அடுத்தது 4வதாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இந்த விநாயகர் எடுத்துமே கிடைக்கனால இதுக்கும் இந்த சாயில் பொல்யூஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, சாயில் எரோஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்றத பத்தி தான் இப்போ நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல விநாயகர் சதுர்த்தினா என்ன? விநாயகர் பெருமான் அவதாரம் செஞ்ச இந்த புண்ணிய நாள் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாட்டு இருக்கோம். இது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில வருது. அதாவது சதுர்த்தினா ஒன்றும் இல்லை, அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற 4வது நாள். சதுர்னா 4ன்னு பொருள். ஸோ இது 4வது நாள் அப்படின்னாலும் இது சதுர்த்தின்னு சொல்றோம். ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில வரும் இந்த நல்ல நாளில் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட்டு இருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஆயிரம் வருஷங்களா இதை ஒரே முறையில் தான் கொண்டாட்டு இருக்கோம். காலையில் ஒரு புது விநாயகர் எடுத்துகிட்டு வருவோம். அது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்ச விநாயகராக இருக்கலாம், அல்லது கடலிருந்து வாங்கிட்டு வந்த விநாயகராக கூட இருக்கலாம். அந்த விநாயகர் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவருக்கு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அவரை வணங்குறோம். வணங்கினதுக்கு அப்புறமா 3வது நாள் இந்த விநாயகரை எடுத்துட்டு போய் ஏதேனும் ஒரு நீர் நிலையில நம்ம கரைக்கிறோம். அது வந்து கிணறோ இல்ல ஆறோ குளமோ கடலோ ஏதேனும் ஒரு நீர்நிலையில எடுத்துட்டு போய் கரைக்கிறோம். சரி, ஏன் இந்த மாதிரி கரைக்கணும்? அப்படி கரைக்குதுன்னா அவ்வளவு அவசியமா அப்படின்னா கண்டிப்பா அவசியம் தான். அதுக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். சிம்பிளா பிராக்டிக்கல் ரீசன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அன்னைக்கு செஞ்ச விநாயகரை தான் எடுத்து வணங்குறோம். அந்த விநாயகர் பச்சை மண்ணால பண்ணவர். அவர் வந்து நம்ம சுட்ட மண் கிடையாது. அதனால அவர் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருப்பாரு. அவர் வந்து நீங்க ரொம்ப நாள் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நீங்க ஆவாகனம் பண்ணதுக்கு அப்புறமா, பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா, அது உள்ள அந்த இறைசக்தி வந்து நின்னதுக்கு அப்புறமா நாம அந்த உருவத்தை பத்திரமா பாதுகாக்கணும். அது வந்து எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வந்து வெடிப்பு விடும், அது வந்து உடஞ்சி போகலாம், இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. ஆகாம அதை பத்திரமா வச்சுக்கணும். அது வந்து ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா பச்சை மண்ணு கண்டிப்பாக அதெல்லாம் ஆகதான் ஆகும். ஆவாகனம் பண்ணதுக்கு அப்புறமா பிள்ளையார் அந்த மாதிரி அவரோட உருவம் சிதைஞ்சு இருப்பதை நாம வீட்டில் வச்சிருக்க கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? சிதைவதற்கு முன்னால் அவர் நல்லபடியாக இருக்கும் போதே அவரை ஏதேனும் ஒரு நீரில் எடுத்துமே கரைச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் கூட நம்ம பண்ணுவோம், ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைப்போம். அந்த பிள்ளையாரை என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாள் எடுத்துன்னு போய் ஏதாவது ஒரு நீரில் கரைச்சி விட்டுடுவோம் இல்லையா? ஏதாவது செடியிலையோ ஒரு தண்ணியிலையோ கரைச்சி விட்டுடுவோம். ஏன்னா இதுதான் சரியான முறை. அந்த ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தில் இருக்கும் விநாயகரை நம்ம ரொம்ப நாள் எடுத்து வைக்கிறதுன்றது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம வந்து பல ஆயிரம் வருஷங்களாக கொண்டாட்டு இருக்கோங்க. நீங்கள் எல்லா விநாயகரும் எடுத்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்கள் வீட்டில் எத்தனை விநாயகர் இருக்கும்? ஒரு 10,000 விநாயகர், அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 40-50 இருக்கும் இல்லையா? ஏன்னா பழைய விநாயகர்லாம் போனால் கூட ஒரு 40-50 விநாயகராவது இப்போ நீங்கள் வச்சிருக்க வேண்டியது இருக்கும். அத்தனை விநாயகரை வச்சிருக்க முடியுமா? வச்சு பாதுகாப்போடு வச்சிருக்க முடியுமா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா அந்த விநாயகரோட உருவம் சிதையாமல் பத்திரமாக நம்மளால வச்சிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால அவர் நல்லா இருக்கும் போதே அவர் எடுத்துட்டு போய் ஏதேனும் ஒரு வழியில் அவரை நீரில் கரைச்சிடணும். இது வந்து சிம்பிள் டிஸ்போஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தாங்க. அது டிஸ்போஸ்ன்ற வார்த்தையை வந்து விநாயகருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வேறு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே சொல்லணுமா அதுதான், நம்ம பிரார்த்தனை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினதுக்கு அப்புறமா அந்த விநாயகரை பத்திரமாக எடுத்துன்னு போய் ஏதேனும் ஒரு நீர்நிலை கரைக்கணும். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து அப்புறப்படுத்தணும், வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னா அது நீரில் கரைக்க தான் மிகவும் சரியான வழி. ஈவன் நம்ம வீட்டில் கூட இப்போ விநாயகர் சிலையை வச்சு கூட வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா, பிள்ளையார் பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த சிலையில் ஏதாவது பின்னம் ஏற்பட்டுச்சுனாலோ, ஏதோ ஒரு சிலையில் வந்து ஒரு பின்னம் ஏற்பட்டாலோ இல்லை படங்களோ கூட நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னு நிலைமை வரும்போது என்ன பண்ணுவோம், நீரில் தான் எடுத்து கரைப்போம். ஸோ நீரில் கரைப்பது என்பது ஆகமத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. அதை தான் நாம் பின்பற்றிட்டு வரோம். அதனால நீரில் கரைக்கக்கூடாது அப்படின்னா சொல்ல வேணாம். விநாயகரை புது விநாயகரை கொண்டு வாங்க, நல்லா வணங்கும். வணங்கினதுக்கு அப்புறமா 3வது நாள் அவரை நம்முடைய ஆகம விதிகளின்படி, நம்முடைய முன்னோர்கள் கூறிய அந்த சரியான முறைப்படி அவரை சரியான முறையில் நீரில் கரைப்பது தான் விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடும் முறை. சரி, ஓகே, இது கரைச்சிடணும். ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனால் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் தண்ணியில் கரைக்கிறீங்க, அது எப்படி பொல்யூஷன் ஆகும்? நம்ம ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எடுத்துன்னு போய் கரைக்கிறோம் இல்லையே, வெறும் மண்ணு தானே. இந்த மண் எடுத்துன்னு போய் கரைக்கிறதுனால
அதுவும் ஈவன் அந்த ஆற்றுக்கு கீழேயும் கூட மண்ணு தான் இருக்கும். ஆற்றுக்கு கீழே குளத்துக்கு கீழே எதுவாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு மண்ணு தான் இருக்குது. அந்த மண்ணில் இந்த மண் எடுத்துமே கரைக்கும் போது எப்படி பொல்யூஷன் ஏற்படும்? அதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே வேணாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த பெரிய பெரிய விநாயகர் நம்ம வீட்டில் பண்ணுறதுலாம் மண் விநாயகர் தான். ஆனால் பொது இடங்களில் வைக்கப்படும் பெரிய விநாயகருக்கு வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு லேட் 90s இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணாங்க. அது வந்து கெட்டது தான், அது பண்ணக்கூடாது. நம்முடைய ஆகம விதிகளின்படி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் நம்ம பண்ணக்கூடாது, மண்ணில் தான் பண்ணி வணங்கணும். அதனால நிறைய கெமிக்கல்ஸ்னால நிறைய பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஒரு நியாயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது கூட வந்து அவ்வளோ பெரிய கடலில் எவ்வளவோ கெமிக்கல்ஸ் எடுத்துமே கலக்கிறோம். இந்த கொஞ்சோண்டு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால பெரிய பொல்யூஷன் ஏற்பட போகிறதில்ல. பட் ஸ்டில் அதுவும் பொல்யூஷன் தான். அதை நாம் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து இயற்கை தான் கடவுள் இல்லையா? அதனால நம்ம கண்டிப்பாக அந்த பொல்யூஷன் நம்ம ஏற்படுத்த மாட்டோம், ஏற்படுத்தவும் கூடாது. ரொம்ப முக்கியமாக ஆகம விதிகளின்படி மண்ணில் தான் பண்ணணும். எனவே இப்போ நம்ம அதை விட்டுட்டோம். இப்போ நம்ம யாரும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாருமே மண்ணில் தான் பண்ணுறோம். அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த விநாயகர் எடுத்துகிட்டு போய் நீர்நிலையில் கரைப்பதினால் எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது. இதை கொஞ்சோண்டு காமன் சென்ஸோடு நம்ம யோசிச்சோனாலே போதும். சரி, இதுக்கு அடுத்தது இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக சொல்லப்படும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விதை விநாயகர். அதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஏன்னா ஒரு விநாயகரை வந்து கொடுப்பாங்கன்னா அந்த விநாயகருக்குள்ளே ஒரு விதை இருக்குமா. நம்ம அந்த விநாயகரை எடுத்து வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் அதை நீரில் வந்து ஏதாவது தொட்டியில் வச்சு அது மேலே தண்ணி ஊற்றுறோன்னா அந்த மண் வந்து அப்படியே வந்து அந்த உருவம் சிதைஞ்சிடும், மண் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அது வந்து செடி வளருமா. செடி வேணும்னா நேராக போய்ட்டு ஒரு விதையை வாங்கி வந்து போட்டாலே போதும், செடி வளரும். அது எதுக்கு நான் விநாயகருக்குள்ளே வைக்கணும்? ஒன்று. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து எத்தனை பேரால் செடி வளர்க்க முடியும்? அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களால கண்டிப்பாக செடிகளை எடுத்து வளர்க்க முடியாது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, பாதி நாள் கொஞ்ச நாள் அங்கே இருக்கும், அதுக்கப்புறமா தூக்கி தான் போடுவாங்க, வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் இந்த செடி வைக்கிறன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயங்க. வேணுன்னா கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வாங்க, சரி ஓகே. ஆனால் இது வைக்கிறனால என்ன கெடுதல்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம விநாயகரை வந்து பூஜை பண்ணதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஆவாகனம் பண்ணதுக்கப்புறமா அந்த விநாயகரை சரியான முறையில் நம்ம எடுத்துமே நீரில் கரைக்கணும். இப்போ நீங்கள் அந்த உருவத்தை எடுத்துருந்து அப்படியே இங்கே தொட்டியில் வச்சு அது மேலே தண்ணியை ஊற்றி அதை சிதைச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உருவம் சிதைவது நம்ம கண் முன்னாடி நம்ம வீட்டிலே நடக்குது. அது வந்து நமக்கு நல்லது அல்ல. நம்ம பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா அந்த உருவம் சிதைவது நல்லது அல்ல. எனவே நம்ம விநாயகரை எப்பவுமே நல்லபடியாக பூஜை பண்ணிட்டு நீரில் கரைப்பது தான் சரியான மெத்தட். இந்த விதை விநாயகர்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்க, இதனால எந்த ஒரு பொல்யூஷன் ஏற்பட போகிறது இல்லை. நம்ம நீரில் கரைக்கினால பொல்யூஷன் ஏற்பட போகிறதே இல்லை. அப்புறமா எதுக்காக இந்த விதை விநாயகர்லாம்? சரி ஓகே, இதெல்லாம் போகட்டும். இதுக்கு அடுத்தது 4வது ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டுருக்காங்க. இதை பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலங்க. என்னென்னா அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று தான் சொல்கிறாங்க. அது கொஞ்சமாக சயின்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸே இருக்காது, ஒரு ஃபேக் தியரி. அதாவது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருப்போம், அந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறக்கடிக்கணும் அப்படின்னா அதை வந்து நீ செய்யாத அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். இது ஏன் பழக்கம், நான் செய்வேன்னு சொல்லுவோம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ள ஒரு ஃபேக் தியரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபேக் தியரும் மறைஞ்சிடும். ஏன்னா அது போய் தானே, அது போய் நமக்கு தெரியும் போது இந்த உண்மையான தியரியும் நம்ம மறந்து போயிருப்போம். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? அந்த எக்ஸாம்பிளோட சொல்லும்போது புரியும் பாருங்க. அதாவது விநாயகருக்கு நம்ம ஏன் விநாயகரை கரைக்கிறோம் அப்படின்ற காரணம் ஒன்று இருக்குங்க. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓகே. ஆனால் இப்போ இதுக்கு பதிலாக ஒரு புது காரணம் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம இந்த விநாயகரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நீரில் கரைக்கிறோம் இல்லையா, அதனால வந்து சாயில் எரோஷன் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஆடி மாதம் மழை பெஞ்சு ஆவணி மாதம் புது வெள்ளம் வருமா, அந்த வெள்ளம் வந்து இந்த தண்ணியில் வந்து அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுமா. அதனால் நம்ம புதுசாக இந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் அங்கே எடுத்து வச்சோன்னா அது வந்து பேலன்ஸ் ஆகுதான். திரும்பவும் அகைன் கொஞ்சோண்டு காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆற்றுல இருக்கிறது மணல், அதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் களிமண்ணை செஞ்சு விநாயகர் எடுத்துகிட்டு போய் போடுவீங்க, சரி ஓகே பரவாயில்ல, பாது பேலன்ஸ் பண்ணுங்க, அது போடுறீங்கன்னே கூட வச்சுக்கலாம். ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மண்ணை எடுத்துகிட்டு போய் போடுவீங்க? ஒரு ஊருக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 50 வீடு 100 வீடு எதுவும் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த 50 விநாயகரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்கொயர் மீட்டர் களிமண் தேவைப்படும்? கொஞ்சோண்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் போட்டால் போதுமா? சரி இல்லை, அதுதான் போட்டு ஆகணும்னாலுமே கூட வெறும் மண்ணியே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாமே, அதுக்கு எதுக்காக நான் விநாயகரை பண்ணிட்டு விநாயகரை எடுத்துகிட்டு போய் போடணும்? அதுக்கான அவசியமே இல்லையே. அதுவும் கூட இந்த விஷயம் வந்து இந்த ஆறுகளுக்கு தான் பொருந்தும், கடலுக்கோ குளத்துக்கோ கிணத்துக்கோ பொருந்தாது. எனவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாரு இது வந்து ஆற்றுல போட்டால் தான் இதெல்லாம், நீ வீட்டில் தானே போடுற, நீ வந்து கடலில் கரைக்கிற, கிணத்துல கரைக்கிற, குளத்தில் கரைக்கிற, நீ வந்து இதெல்லாம் பண்ண அவசியமே இல்லை, ஸோ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பழக்கத்தை சிதைப்பதற்கான ஒரு வழி தான் இது. அப்போ ஆற்றுல போடுறவங்க மட்டும் போய் போட்டுருப்பாங்க. அவங்கள எத்தனை வருஷம் போடுவாங்க? ஒரு 20 வருஷம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரிஜினல் ரீசன் என்ன மறந்துட்டோம், ஒரு 20 வருஷத்தில் மறந்துடுவோம்.
அதுக்கப்புறம் இது ஃபேக் தியரின்னு தெரிஞ்சிடும். இதனால சாலிட் எரோஷனை தடுக்க முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதையும் விட்டுடுவோம். ஸோ நம்முடைய ஒரு பழக்கத்தை அழிக்கணும் அப்படின்னா அதை நேரடியாக அழிக்கணும்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஒரு ஃபேக் தியரி ஒன்று உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் ஃபேக்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மையான தியரியும் என்னென்னு மறந்துடுவோம். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ கொஞ்ச காலமாக என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா கோயிலில், அதுக்கு வந்து புதுசாக ஒரு சயின்டிஃபிக் ரீசன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரிஜினல் ரீசன் நமக்கு தெரியும். அதாவது அங்கே வந்து அந்த சிலையை எடுத்து வந்து செஞ்சு வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அந்த இறைவனுடைய சக்தியாக அங்கே எடுத்து வந்து நெல்லை நிறுத்தணும். அதுக்காக தான் அந்த விமானத்துலேயும் கோபுரத்துலேயும் தானியங்கள்லாம் போட்டு அந்த கொடிமரத்தை நிற்க வச்சு அந்த இடத்துல பல வேத மந்திரங்களை சொல்வதனால அந்த இறை சக்தி அந்த இடத்துல வந்து நிலை பெறுது. அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு வெள்ளம் அது இதுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரே மொத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குமா மேலே கொஞ்சோண்டு தானியம் மட்டும் இருக்குமா. அந்த தானியத்தை சேஃபாக எடுத்து வச்சு சேஃபாக வைக்கிறதுக்காக மேலே எடுத்து வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து அதை விதைச்சி அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடுவாங்களாம். அதான் எப்படி அதை எடுத்துமே விதைச்சி பல மாதங்கள் கழிச்சு அது வந்து விளைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்களா. அப்போ அது வரைக்கும் என்ன சாப்பிடுவாங்க? சரி, ஓகே, பரவாயில்ல. அதை அன்றைக்கே நீங்கள் சமைச்சா எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எவ்வளோ இருக்கும்? ஒரு கிலோ 2 கிலோ. அந்த 2 கிலோ அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை வேலை சமைச்சு போடுவீங்க? அந்த 2 கிலோ அரிசி நீங்கள் சமைச்சும் போட முடியாது, விதைச்சிட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன நடக்குதோ அதே தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு ஊரில் வெள்ளம் வந்துச்சுன்னா பக்கத்து ஊர்லேருந்து ராஜா அதுக்கு தேவையான தானியங்களை அனுப்பி வைப்பார். வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் மொத்தமாக வர போகிறது இல்லைங்க. இப்போ சென்னையில் ஒரு நாள் வெள்ளம் வரும், இன்னொரு வருஷம் வந்து கடலூரில் வரும், இன்னொரு வருஷம் வேற எங்கேயோ வரும். அப்போ ஒரு ஊரில் வெள்ளம் இருக்கும்போது வேறொரு ஊர்லேருந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை தானியங்களும் உணவுப் பொருட்களும் எல்லாமே அங்கே போகுது. இதே தான் காலகாலமாக பண்ணிருக்கோம். இதுக்காக நம்ம யாரும் வந்து ஒரு தனி தீவில் இல்லை, நம்ம எடுத்துன்னு போய்ட்டு சேஃப் பண்ணி அதை எடுத்துன்னு போய் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு தேரி தான். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரிஜினலாக நம்ம வந்து அந்த கும்பாபிஷேகம் ஏன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அதுக்கு பார்த்தா இந்த மாதிரி நிறைய பொய்யான கதைகள் சுற்றி நிறைய பொய்யான கதைகளை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு குழப்பம் தானே ஏற்படுது. ஒரு கம்ப்ளீட் கயோஸ் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரிஜினல் தியரியும் மறைஞ்சிடும். ஸோ தட் நம்முடைய உண்மையான காரணம் என்றதை நம்ம தெரிஞ்சுக்காமலே போயிடும். அப்படின்றதுக்கான ஒரு சதி வேலை தான் இந்த மாதிரியான ஃபேக் தியரிஸ். இப்போ இந்த எரோஷன் சாயில் எரோஷன்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் சுத்த போயிங்க. ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கு இந்த கொஞ்சோண்டு மண் போதாது அப்படின்றதும் காலகாலமாக அப்படி தான் 6 ஓட்டு இருக்கனால பெரிய சாயில் எரோஷன் வந்து ஒன்றும் கெட்டுலாம் போகலை. ஸோ அந்த சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அது எல்லாமே போயின்னு தெரியும். ஸோ நண்பர்கள், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் எதுக்காக விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எடுத்துன்னு போய் கடலில் கரைக்கிறோம், ஏதோ நீர்நிலை ஏன் கரைக்கிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இதனால் பொல்யூஷன் ஏற்படுதானா பொல்யூஷன் ஏற்படலைன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விதை விநாயகர்ன்ற ஏமாற்று வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். 4வதாக இந்த சாயில் எரோஷன் அது இதுன்னு சொல்கிற கதையெல்லாம் சுத்த பொய்யான கதைகள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கே கூட திடீர்னு இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் வருஷம் இந்த மாதிரியான மெசேஜ் யாராவது வாட்ஸ்அப்பில் நம்ம போட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் வந்து க்ரீன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறேன் அப்படின்னு உடனே உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புங்க. இது வந்து நமக்கு ஒரு பழக்கம் இல்லை, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யாராவது வந்து பொல்யூஷன் ஏற்படுன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு இதை அனுப்பி விடுங்க. சாயில் எரோஷன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்களா அவங்களுக்கு இதை அனுப்பி விடுங்க. ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க வந்து உண்மையிலேயே ஏன்பா கரைக்கணும், இவ்வளோ பெருசாக இவ்வளோ அழகாக நம்ம பூஜை பண்ணுறோம், பண்ணதுக்காக எதுக்காக கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக நீ கேட்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. இதனால் நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். பல பேருக்கு நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நேரடியாக போய் சொல்ல முடியல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு லைக் கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கணுன்றதுக்காக மட்டும் சொல்ல, ஒரு நம்முடைய சொசைட்டியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேங்க. நம்ம எந்த ஒரு பண்டிகை கொண்டாடலாமோ அந்த எல்லா பண்டிகைக்கும் எதிராகவும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. சில மதவாத இயக்கங்கள், சில மத வெறியர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம காலகாலமாக இந்த விநாயகர் சதுர்த்தியை பல ஆயிரம் வருஷங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த ஒரு பொல்யூஷனும் இது வரைக்கும் ஏற்படவே இல்லை. அதனால பொல்யூஷன் ஏற்பட்டுடுமோ அது இதுன்ற எந்த ஒரு மன உறுதலும் உங்களுக்கு வேணாம். விநாயகராய நல்லபடியாக வணங்கிட்டு நல்லபடியாக அவரை ஆவாகனம் பண்ணிட்டு இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு வேணும். ஏன்னா விநாயகர் தான் வந்து அறிவு கொடுக்கறவர் இல்லையா. ஸோ அவர்கிட்ட வந்து எல்லாருக்கும் அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்டிக்கிட்டு
இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அவரை எப்பவும் போல எடுத்துகிட்டு போய் நீரில் நல்லபடியாக கரைச்சிட்டு விநாயகரை வழிபடுவோம். இந்த வீடியோக்குள்ள நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு அவேர்னஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாது நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குல்லையா, அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால என்னுடைய மற்ற வீடியோக்களும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.